எனக்கு என் வீடு என் பேருக்கு மாறணும். சரி தரவா வா. நான் சொன்ன மாதிரியே கொரியரை கொடுத்துட்டியா? ஆமாங்க ஐயா, இப்போதான் நீங்கள் சொன்ன மாதிரி தெளிவாக பார்சல் பண்ணி சூர்யா வீட்டில் கொடுத்துட்டு வந்துட்டேன். டேய், சுப்புக்கிட்ட தானே கொடுத்தேன். இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா ஐயா? சுப்புலட்சுமிங்கிற பேரில் சுப்புலட்சுமி கிட்ட தான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். சூப்பர்ரா. நான் 8 அடி பாஞ்சா நீ 16 அடி பாயிரப்பாரு. நீ தாண்டா என்னோட உண்மையான சிஷ்யன். ஐயா, எல்லாம் உங்ககிட்ட கற்றுக்கிட்டது தான். சரி, நீ உடனே வந்து என்ன பாரு. இதோ உடனே கிளம்பி வரேன். வாமா. வா துர்கா. வாங்கக்கா. வாமா அண்ணி, இத கொஞ்சம் பத்த வைங்களேன். எங்க வீட்டு வாரிசு சுமந்துகிட்டு இருக்க, வலதுகால் எடுத்து வச்சு உள்ள வாமா. ஏன் நின்றுட்டு இருக்க? உள்ள போலாம் வா. நான் இதுக்கு மேல உள்ள வரணும்னா நான் கேட்ட பத்திரம் என் கைக்கு வரணும். என்ன முத்தையா, உள்ள கூட்டிட்டு வா. ஹே துர்கா, உள்ள வாடி, பத்திரத்தை தரேன். நான் உள்ள வரணும்னா நான் கேட்ட பத்திரம் என் கைக்கு வரணும். என்னம்மா நீ எங்க குடும்ப வாரிசையே சுமந்துகிட்டு இருக்க? இந்த வீடே உனக்கு தாமா சொந்தம். உள்ள வந்து பத்திரத்தை எடுத்துக்கோ. பத்திரம் இப்பவே இங்கேயே என் கைக்கு வரணும். அப்படி வந்தா நான் உள்ள வருவேன். அப்படி இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இந்த கருவை கலைச்சிட்டு போயிட்டே இருப்பேன். என்னம்மா சொல்ற? குழந்தைய கலைப்பியா? ஒரு பொண்ணு ஒரு குழந்தைய பெத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பெண்ணாவே முழுமை அடையறா. அப்படி ஒரு குழந்தைய அழிக்கிறேங்கிற? இந்த குழந்தைக்காக எத்தனை பேர் எப்படியெல்லாம் தவறு இருக்கிறாங்கன்னு தெரியுமா? பத்திரம் வருமா இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போட்டுமா? ஏம்மா, நீ எல்லாம் ஒரு மனுஷியாம்மா? கேவலம் ஒரு பத்திரத்துக்காக வயித்துல வளர குழந்தைய அழிக்கிறேங்கிற? எனக்கு என் பத்திரம் வேணும். இந்த அவனோட பத்திரம் புடி. இதுலயாவது கையெழுத்து ஒழுங்கா போட்டிருக்கீங்களா இல்ல மாத்தி இருக்கீங்களா?
சுப்பு என்ன கௌதம் தூங்கிட்டானா? ஆமா காயத்ரி, இவ்ளோ நேரம் விளையாடி விளையாடி இப்பதான் தூங்க வச்சேன். ஏய், என்ன பார்சல் இது? யார் அனுப்புனாங்க? வேற யாரு? எங்க அண்ணன் தான். யாரு, செல்வானாவா? ஆமா. இத நேர்ல வந்து கொடுக்கலாம்ல, ஏன் பார்சல் அனுப்பியிருக்காரு? அது ஒண்ணு இல்ல காயத்ரி, எங்க அண்ணனும் அண்ணியும் ஃபோன் பண்ணிருந்தாங்க. கோவத்துல நான் கொஞ்சம் திட்டிட்டேன். ஏய், அவங்க என்ன பண்ணாங்க? எதுக்கு அவங்கள திட்டின? சும்மா குழந்தைய பார்க்கணும் நச்சரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதனால இருக்கிற பிரச்சனையில இது வேறையான்னு கண்டபடி திட்டி விட்டுட்டேன். சுப்பு, குழந்தைய எப்போ பாக்குற நமக்கே அவ்வளவு பாசமா இருக்கு. அவங்க குழந்தைய வளர்த்தவங்க, அவங்களுக்கு பாசம் இருக்காதா? எதுக்கு அவங்கள திட்டின? இப்ப என்ன அவசரம்? அவங்க குழந்தைய பொறுமையா பாத்துக்கிட்டுமே, அதுக்கெல்லாம் ஒரு நேரம் வரும். சரி, உங்க அண்ணன் அனுப்புன பார்சல்ல என்ன இருக்குன்னு பாக்கலாமா? நீயே பாரு. பொம்மை. ஹாய். அழகா இருக்குல்ல? நல்லா இருக்கு. பாப்பா, உன் மாமாவை பாத்தியா? உனக்கு ஒரு gift அனுப்பியிருக்காரு. அழகான பொம்மை. ஆமாமா, ரொம்ப கியூட்டா இருக்கு. நல்லா இருக்குல்ல? கலர்ஃபுல்லா இருக்கு. ஆமா, கியூட்டா இருக்கு. கௌதம், இவன் தூங்குறான், நான் வேற. அவனுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. சரி சுப்பு, எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நீ இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வா. நான் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். டேய், பாம்பு வச்சிருக்கேன்னு சொன்னேன். பார்சலை பிரிச்சு பார்த்து கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுவேன்? ஐயா, அங்கதான் ட்விஸ்டே இருக்கு. டேய், புரியுற மாதிரி சொல்றா. ஐயா, எப்பவுமே கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுத்தாலும் அடுத்தவங்க மூளையை குழப்புற மாதிரி வேலை செய்யணும். டேய், குழப்பாம புரியுற மாதிரி சொல்லுடா. நான் கொடுத்த பார்சல்ல என்ன இருக்குன்னு தெரியுமா? முதல்ல இருந்து அதை தாண்டா கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ தான் மூளை கிழன்னு ஏதோ குழப்பிக்கிட்டு இருக்க. முதல்ல விஷயத்த சொல்லு. ஐயா, சுப்புவுக்கு குழந்தை இருக்குன்னு நீங்க தானே சொன்னீங்க? ஆமா. அதான் அந்த குழந்தை விளையாடுறதுக்கு சின்னதா ஒரு பிளாஸ்டிக் பொம்மை கொடுத்துட்டு வந்திருக்கேன். டேய், நான் கேட்டதுக்கு பாம்பு கொடுத்தேன்னு சொன்னேன், இப்போ நம்ம பொம்மை கொடுத்தேன்னு சொல்றேன். அந்த பொம்மைக்குள்ளதான் ஐயா பாமே இருக்கு. ஐயா, அந்த பொம்மைக்குள்ளதான் ஹெவி பவர்ஃபுல் பாம் செட் பண்ணியிருக்கேன், லேட்டஸ்ட் வெர்ஷன். அதெல்லாம் சரி, எப்போ வெடிக்கும்? ஐயா, சாதாரணமாக கீ கொடுத்தா அந்த பொம்மை ஓடும். 5வது தடவை கீ கொடுத்தா அந்த சூர்யாவோட வீடே வெடிச்சு தரமட்டமாயிடும். ஆனால் 5வது முறை கீ யார் கொடுத்து அந்த சூர்யா வீட்டுக்கு சங்குத போகிறாங்கன்னு தான் தெரியல. டேய், சூப்பர்ரா. உன்னை என்னோட சிஷ்யன்னு சொல்லிக்கிறதுக்கே பெருமையா இருக்குடா. டேய், வீட்டுக்கு போய் என் பொண்ணுகிட்ட நான் சொன்னேன்னு சொல்லி கேட்டு பணம் வாங்கி என்ஜாய் பண்ணு. சரிங்க. இப்போ எங்க கண்ணத்தோடு பார்க்கலாம். வெரி குட். கியூட் பாய். அங்க பாரு அப்பா. காயத்ரி, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். ஏய் கௌதம், இங்க அப்பாவை பாடுறா. அப்பா ஆஃபீஸ் போயிட்டு வரேன். பை பாய். சூர்யா, ஒரு நிமிஷம் சொல்லு காயத்ரி.
சுப்பு கிட்ட பேசுனீங்களா? இன்னும் பேசல. அதுக்கு என்ன அவசரம்? பேசுறேன். சூர்யா, ஏன் சூர்யா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? புரியுது காயத்ரி, என்ன அவசரம்? கூடி சீக்கிரத்துல பேசிடுறேன். ம், சரி சரி, நான் கிளம்பட்டுமா? ம். ஹேய், இது என்ன பொம்மை புதுசா இருக்கு? நீ வாங்கி கொடுத்தியா? இல்ல, சுப்புவோட அண்ணன் செல்வனா இருக்கார்ல, ஓ, அவர் வாங்கி கொடுத்தாரு. அவன் இதெல்லாம் வேற வாங்கி கொடுக்குறானா? ஆமா, இந்த பொம்மை கீ இருந்தா தானே வேலை செய்யும். ஆமா ஆமால. முதல்ல போய் எடுத்துட்டு வா. நான் ஆபீஸ் போறதுக்குள்ள கௌதம் கூட கொஞ்ச நேரம் விளையாட்டு போயிடுறேன். சரி. ஏய் கௌதம், டேய் வாடா. இந்த பொம்மை கீ போட்டதுக்கு அப்புறம் பயங்கரமா விளையாடு. என்ன வாடா வாடா வாடா, செல்ல வாடா செல்ல வாடா செல்ல வாடா, பட்டு வாடா 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 வாடா. இத பாரு இத பாரு இத பாரு இத பாரு, பொம்மை பாரு பொம்மை பாரு பொம்மை பாரு. சுப்பு, 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 காயத்ரி, சுப்பு, இத வரேன். சொல்லு காயத்ரி. உங்க அண்ணன் ஒரு பொம்மை கொடுத்தாருல, அந்த பொம்மையோட கீ இருக்கா? கீயா? அந்த கீ எங்க? அதை சீக்கிரம் எடுத்துட்டு வா. குழந்தையோட சூர்யா விளையாடிட்டு இருக்காரு. ஓ, கீயா? பொம்மையை இங்கதான் எடுத்தேன். எங்க ஏதோ விழுந்திருக்கா? இல்லையே, நான் கீ எதுவும் பார்க்கல. பாக்ஸ்ல இருக்கான்னு பாரு. ஐயோ, அந்த பாக்ஸ் நான் இப்பதான் டஸ்ட்பின்ல போட்டேன். ஒரே ஒரு நிமிஷம் எடுத்துட்டு வந்துடுறேன். இருக்கா? ஆமா, இதோ எங்க இருக்கு. இந்த சூப்பர். நீ போய் கொடுத்துற. சரி. இங்க பாரு இங்க பாரு. வா 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 வா. இங்க பாரு. சூர்யா, கௌதம் இங்க பாரு, அம்மா கீ எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஏய், என்னது இது? நான் பாக்குறேன். இது செட் ஆகல. அவனை பாருங்க. சரியா ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குதே. சரி, இங்க கொடு, நான் பண்றேன். பாருங்க. இல்ல, ரிவர்ஸ்ல பண்ணி பாருங்க. டக் ஆகுதே. இந்த மாதிரி பொம்மை எல்லாம் விளையாடி எவ்வளவு வருஷமாச்சு? வந்துச்சா? ஏய் கௌதம், சொல்லுங்க சார். இதோ கிளம்பிட்டேன் சார். வந்துட்டேன். சூர்யா, கௌதம், வா 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 வா. ஏய், எங்க ஓடுற? ஐயோ, ஆமா 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 ஆமா. பாட்டிக்கிட்ட போலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இல்ல போகும்போது பிக்கப் பண்ணுமா? சரி சார், நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். அந்த ஃபைல்ஸை மட்டும் மறக்காம எடுத்துங்களேன். ஓகே சார். ரைட் சார். ஓகே சார். இல்ல நான் இதோ கிளம்பிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் சார். அப்பா கார்ல தான் சார் வரேன். கார்ல தான். ஓகே சார். அப்பா பாரு. இமிடியேட்டா கிளம்பி வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் சார். ஓகே சார். பை சொல்லலாமா? காயத்ரி, நான் கிளம்புறேன். பை. கௌதம் பாய்டா. அப்பா கிளம்புறேன் பாரு. அக்கா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, எடுத்து வைக்கவா?
வாங்க சாப்பிடுங்க. தண்ணி யார் எடுத்து வைக்கிறது? ஐயோ மறந்துட்டேன், இதோ வந்துடுறேன்க்கா. அக்கா வாங்க சாப்பிடுங்க. போதும். போதும். என்னாச்சுக்கா? என்னடி சாப்பாடு இது? துர்கா என்னம்மா துர்கா என்னாச்சு? எனக்கு சாப்பாடு செஞ்சிருக்கா? பிச்சைக்காரி கூட இந்த சாப்பாடு சாப்பிட மாட்டா. அக்கா ஏங்க இப்படி சொல்றீங்க? ஏய் என்னடி இது? சாம்பார்ல உப்பு போட்டியா இல்ல உப்புல சாம்பார போட்டியா? ஐயோ ஏங்க இப்படி பேசுறீங்க? நான் சாம்பார்ல உப்பு சரியா தானே போட்டிருக்கேன். அப்ப நான் போய் சொல்றேனா? அத்தை இதை சாப்பிட்டு பாருங்க அத்தை. என்ன உமா, ஏன் இப்படி பண்ண? உனக்கு சமைக்க விருப்பம் இல்லனா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நானே சமைச்சிருப்பேன்ல. ஐயோ அத்தை என்ன நம்புங்க, சாம்பார் நான் கரெக்டா தான் வச்சேன். இந்த பொண்ணு பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்குறா அத்தை. காஃபி. காஃபியா அது? ஏன் ஜெகன் நல்லா இல்லையா? கேவலமா இருக்கு. ஏய் உமா, பகைய நினைச்சு பழி வாங்குற நேரமாடி இது? அந்த மாதிரி என்ன இருந்துச்சுன்னா இந்த நிமிஷத்துல இருந்து மறந்துடு. இல்ல நீ அப்படித்தான் இருப்பேன்னா நீ இந்த வீட்ல இருக்கவே வேண்டாம். ஐயோ அம்மா, உன் மேல சத்தியமா சொல்றேன், அப்பவும் சரி இப்பவும் சரி, எப்பவுமே என் மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்ததே இல்ல. என்ன நம்புமா? சாம்பார் நல்லா தானே வச்சிருந்த, ஆனா எப்படி உப்பாச்சுன்னு எனக்கு தெரியல. சரி உமா விடு, நீ போய் வேலையை பாரு. அத்தை இனிமே இந்த பொண்ணு சமைச்சானா நான் சாப்பிடவே மாட்டேன். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் குழந்தைக்கு ஏதாவது ஆச்சு அப்புறம் நீங்களே யோசிச்சுக்கோங்க. சரிம்மா, உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளு, நானே சமைச்சு தரேன். இப்ப நான் வேற சாம்பார் வச்சு கொண்டு வரேன். ஏய் உமா, இதோட முடிஞ்சதுன்னு நினைக்காத. இனிமே தாண்டி உனக்கு ஆரம்பம், இன்னும் நிறைய இருக்கு. அம்மா, ஹாய் பொம்மை. குழந்தை மாதிரி அதுகிட்ட விளையாடு. என்னம்மா, யார் வாங்கிட்டு வந்த இந்த பொம்மைய? செல்வம் குழந்தைக்காக ஆசை ஆசையா வாங்கி அனுப்பியிருக்காண்டி. நீ உடச்சு கிடச்சு வச்சிட போற. கூட எங்க அம்மா போய் பாரு. காயத்ரி கிச்சன்ல தனியா இருக்கா, அவளுக்கு போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணப்போ. சரி ஒரு காஃபி போட்டு போ, நீயே போட்டுக்கோ. ஐயோ என்னம்மா, குழந்தை தூங்கிட்டானா? ஆமா அத்தை, நல்லா விளையாடிக்கிட்டே இருந்தான், அப்புறம் எப்படி தூங்கினான்னு தெரியல, அப்படியே காலையில இருந்து அவன் பாலையே குடிக்கலையம்மா. பரவாயில்ல விடுங்க, எந்திரிச்சதுக்கு அப்புறம் கொடுத்துக்கலாம். சரி, நீங்க என்ன பொம்மையை கொண்டு வந்திருக்கீங்க? ஐயோ கடவுளே, வனிதா பாரு குழந்தை மாதிரி கீ கொடுத்து விளையாடிட்டு இருந்தா. உடச்சு கிடச்சு போட்டான்னா அப்புறம் இவனுக்கு யாரு பதில் சொல்றது? இந்த பொம்மை பார்க்க நல்லாதான் இருக்குல்ல?
பாரு, அவளுக்கு சொல்லிட்டு நான் கேக் கொடுத்துட்டு இருக்கேன். கடவுளே. என்ன என்ன சத்தம்? என்னாச்சு? என்ன அம்மா? என்னம்மா என்னாச்சு? ஏன் இப்படி கத்துற? இங்க பாருங்க, உள்ள பாத்திரத்தை கால்ல போட்டுக்கிட்டா. ஐயோ, என்னம்மா காயத்ரி, இந்த மாதிரி வேலை எல்லாம் நீ பண்ண கூடாதுன்னு சொன்னல. சொன்னா கேட்க மாட்டியா? சொன்ன இவ எங்க கேக்குறா? ஷோ, இத பார், நான் சொல்றதை கேளு. இந்த சமயத்துல நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண கூடாது. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, இவளை கூட்டிட்டு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லு. வா, புடிமா. போ, பாத்து மெதுவா ரெஸ்ட் எடு. வா, பாரு இவள. மெதுவா வா. மெதுவா மெதுவா. பாத்து பாத்து. நீ பாத்துக்க கூடாது இதெல்லாம். இல்லம்மா, நான் சொல்ல அவ கேட்கவே இல்ல. ஷோ, நான் சொன்ன அவ கேக்கல. நீ பாத்துக்கிட்டே இருந்தியா அவ பண்ற வரைக்கும்? சொன்னா கேட்டாதானம்மா. சரி, வா. மச்சி, என்னோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் ஷாஷாவை மீட் பண்ண போகிறேன். நீ என்ன பண்ணுற, கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் எனக்கு கால் பண்ணுற. அவள் செம்மையாக இருந்தான்னு வச்சுக்கேன், கால் கட் பண்ணி விட்டுருவேன். திரும்ப திரும்ப கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிடாத. அதே மொக்கையாக இருந்தா ஸோ சாரி. அர்ஜென்ட் ஒர்க், ஆஃபீஸ்லேருந்து பாஸே கால் பண்ணிட்டாரு, போயே ஆகணும். ஓகே பாய் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுறேன்.